வந்திருக்கிற எல்லா முருகர் சொந்தங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த கார்த்திகேய முருகர் முதல் முருகர் என்கிட்ட எப்படி வந்தாருன்னு சொல்லி நிறைய நேர்காணலை பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இமயமலையில் கார்த்திகேய முருகர் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு என்னை எண்ணத்தில் உதித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நடக்கிறது எல்லாமே அற்புதம், அதிசயம்தான். இன்றைக்கி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த நிகழ்வே எனக்கு எப்படி உத்தரவு வந்துச்சுன்னா, தியானத்தில் நம்ம கார்த்திகேய முருகர் கொடுக்க போகிறோம். தமிழ்நாட்டிலேருந்து உத்தரகாண்டுன்னு ஒரு இந்தியாவிலேயே உலகத்திலே ஒரு பெரிய முருகர் கோயில் கொடுக்க போகிறோம். அங்கே முருகரோட எலும்பு சதை இருக்குது. அங்கே முருகருக்கு உருவம் கிடையாது. நம்ம விருதாச்சலமில் கொளஞ்சியப்பர் சன்னதியில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்கே முருகர் இருக்கார். முருகர் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு வந்தப்போ நான் கரெக்டாக பத்ரிநாத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த முருகரை அங்கே உள்ள பூஜை பண்ணி சென்னைக்கு எடுத்துகிட்டு வரணும்னு என் ஆசை. இந்த முருகரை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு அங்கேருந்து நான் எடுக்கிறப்போ அந்த குருக்கள்கிட்ட சொல்லி நான் எடுக்க சொன்னேன், இந்த முருகரை எடுத்து கொடுங்க அப்படின்னு. அவர் இல்லை அங்கே வந்த எல்லாருமே அந்த உத்தரகாண்ட் மக்கள் எல்லாமே என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த முருகர் தான் அங்கே இருக்கிற முருகர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த குருக்களுக்கு மனசே வரல எடுத்து கொடுக்கறதுக்கு. அங்கே இருக்கிற எல்லா ஐரிட்டையுமே கேட்குறேன், யாருக்கும் எடுத்து கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. நீங்களே எடுத்துக்க உள்ள அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த நார்த் இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் கருவறைக்குள்ளே நம்ம உள்ளே போகலாம், அங்கே இறைவனை தொடலாம், நம்ம இறைவனை கட்டி பிடிச்சே பேசலாம். அந்த அளவுக்கு அங்கே ஒரு விஷயம் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ நான் உள்ளே போய் கருவறையிலேருந்து எடுக்கிறப்போ கூட எனக்கு அந்த எண்ணம் வரல. எடுத்துகிட்டு வரப்போ என்னத்தையோ அங்கேருந்து நம்ம ஒரு தூக்கிட்டு வர மாதிரியே ஒரு மனசு ஃபுல்லாக ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கேதார்நாத் முடிச்சுட்டு பத்ரிநாத் போகிற வழியில் நரசிம்மர் கோவில் ஒன்று இருக்குது. அந்த நரசிம்மர் கோவிலில் தியானம் பண்ணுறப்ப தான் எனக்கு உத்தரவு வருது, இதே மாதிரி ஒரு கார்த்திகேய முருகர் செஞ்சு அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்தே அப்போ அங்கே பத்ரிநாத்லேருந்தே ராஜலட்சுமி அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி இந்த முருகர் யார் செஞ்சாரோ அவங்கள்ட்டே சொல்லுங்கள், ஒரு முருகர் சிலை செய்யணும்ட்டு. நான் சொன்னது போன வருஷம் மே. ஆனால் சிலை வந்தது கிட்டத்தட்ட இப்போது ஏப்ரல் மாதம் தான் வந்தது. அது அவரை பிடிச்சி அவர் ஒரு சிலை செய்ய சொன்னால் 4 சிலை செஞ்சுட்டாரு. அந்த 4 சிலையும் எதுக்கு முருகப்பெருமான் செய்ய வச்சான்னு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணிகிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா உலகத்தில் 4 மூலைக்கு அந்த 4 முருகப்பெருமான் போகிறாரு. முதல் முருகப்பெருமான் இமயமலை கார்த்திக் சுவாமியில் போகிறாரு. இதுக்கு ஏன் இவருக்கு அபிஷேகம் தமிழர்கள் கையால் நம்ம உலக கடவுள் முருகர், தமிழ் கடவுள் முருகர் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் கையில் அவருக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு 100 வருஷம் கழிச்சு யார் இருப்பா இல்லைன்னு தெரியாது. ஆனால் இந்த முருகர் இருப்பார், கலியுகம் அழிவு வரைக்கும் அந்த முருகர் இருப்பார். இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டிலேருந்து கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு போகிற முருக பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க. அவங்க போகிற எல்லாத்துக்குமே இந்த தமிழ்நாட்டுக்கும் உத்தரகாண்டும் இருக்கிற ஒரு பந்தத்தை காட்டணும். அது மட்டும் இல்லாமல் இது முருகர் உத்தரவு அப்படின்னு சொல்லி தான் பாலாபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக வைக்கிறேன்னு சொன்னாங்க. மண்டபம்லாம் வச்சு வைக்கிறோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. இல்லை நம்ம செய்ய போகிற காரியம் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இதுக்கு முருகப்பெருமான் நம்மளை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்திருக்காரு, கொஞ்சம் எளிமையாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் வெறும் வாட்ஸ்அப் சேனலில் மட்டும்தான் வாய்ஸ் நோட் போட்டேன். நிறைய பேர் எனக்கு இப்போ காலையில் நான் வரப்போ கூட மெசேஜ் பார்த்தேன், எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு தான் நாங்கள் சென்னை கிளம்பி வந்திருப்போம் அப்படின்னாங்க. அப்படி உலகம் ஃபுல்லாக இருக்கிற பார்க்குற முருகர் சொந்தங்கள் சார்பாகவும், முருகர் சக்தி உள்ள சார்பாகவும், முருகர் அடியார்கள் சார்பாகவும், முருக பக்தர்கள் சார்பாகவும், ஏன் இத்தனை பிரித்து சொல்கிறேன்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு நான் என்னோட முருகர் சக்தியில் ஏதோ ஒரு வகையில் என்னோட ஆன்மாவோட கனெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. மருதவனன் அப்பாவாக இருக்கட்டும், நந்திதாமா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக எல்லாரும் முருக சக்தி அந்த முருகர் ஆன்மாவோட கனெக்ட் ஆனவங்க இருக்காங்க. அது கண்கூட நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லார் சார்பாகவும் இந்த பாலாபிஷேகத்தை நான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறேன். காஷ்மீருக்கு ஒரு முருகர் போகிறாரு, அது ஒரு பெரிய அதிசயம். அதே மாதிரி இலங்கைக்கு ஒரு முருகர் போகிறாரு. அதே மாதிரி இமயமலையில் நான் குக்தின்னு சொல்லி இப்போ கடைசியாக போயிட்டு வந்தேன். அந்த கோயிலுக்கும் இந்த முருகர் சிலையை கொடுக்க போகிறோம், 4 முருகர் சிலையும். அடுத்தது காஷ்மீருக்கும் இலங்கையும் கொடுக்குறப்போ இதே மாதிரி முருகர் அடியர்கள் சார்பாக முருகருக்கு நம்ம கார்த்திகேய முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும்னு என்னோட ஆசை. இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை வச்சது காரணமே எல்லாருக்கும் ஏதோ ஒரு பணி இருக்கும், சீக்கிரமாக பண்ணி முடிச்சுன்னுட்டு தான். ஸோ வர முடியாதுங்க, யாரும் கவலைப்படாதீங்க. உங்கள் சார்பாகவும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகர் அடியார்கள் சார்பாகவும் இந்த பாலாபிஷேகத்தை நான் செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.
காணொளி மூலயமா பார்க்குற முருக பக்தர்களுக்கு வந்து இவர் தான் நம்ம பழைய கார்த்திகேய முருகர். பச்சை கலர் துணி போட்டிருக்கிறவர், புது மஞ்சள் துணி போட்டிருக்கிறது தான் புது கார்த்திகேய முருகர். 2 முருகருக்கு மட்டும் தான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டேன். வந்ததுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் செலவு வச்சிருந்தாங்க. எனக்கு பார்த்துட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் மட்டும் வேணாம், அருணகிரிநாதரும் கொடுங்க, அந்த அருணகிரிநாதர் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், கணபதி 2 கார்த்திகேய முருகரையும் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கோம். முருகர் அற்புதம் அதிசயம் அவர் தான் நடத்துறாரு. இதை கண்கூடா இங்கே வந்தவங்களுக்கு உணர்ந்திருப்பாங்க. எனக்கு வந்து எல்லாரையுமே வர வச்சு பண்ணணும்னு ஆசை. நிச்சயமா அது என்னைக்கா ஒரு நாள் முருகப்பெருமான் நடத்துவார். இந்த கார்த்திகேய முருகரை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முருக பக்தர் இல்லத்திலையும் ஒரு நாளாவது வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கு ஆசை. முதல்ல வந்த கார்த்திகேய முருகரை அதையும் கண்டிப்பாக நடத்துவார். முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு யாருக்கு கொடுக்கணும்னு வருதோ அவங்ககிட்ட கொடுத்து அவங்க வீட்டில் பூஜை பண்ணி ஆத்மார்த்தமாக கார்த்திகேய முருகரை வழிபட்டு திரும்ப என்கிட்ட கொடுங்க. உலகம் ஃபுல்லாக இந்த முருகர் எடுத்து நான் பயணிக்க போகிறேன். எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி, பெரிய நன்றி. ராஜலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் அப்பயும் கேட்டேன், நீங்கள் ஒரு வியாபாரம் கடை வச்சுருக்கீங்க, அங்கே நிறைய பேர் வருவாங்க, உங்களுக்கு தொந்தரவு வராதான்னு சொல்லி. அவங்க இல்லைங்கன்னா பரவாயில்ல, நம்ம போரூர் கடையிலேயே பண்ணுவோம், அதுதான் எல்லாருக்கும் கிட்ட இருக்கும் அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிங்க முருகன். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, அண்ணா இந்த முருகரை செய்ய சொல்லி மே மாசம் சொன்னாரு. சொல்லி அதுக்கப்புறம் 2 முருகர் செஞ்சோம். ஆனா அண்ணாவுக்கு திருப்தியா இல்ல, எங்களுக்கும் திருப்தியா. நான் இந்த முருகர் செஞ்சவருக்கு தான் செய்யணும். இதை யார் ஒரே எப்படி 8 கண் அந்த முருகருக்குள்ளேருந்து 3 சிலை செஞ்சரும் ஒரே சிற்பின்ற மாதிரி அந்த சிற்பியை கண்டுபிடிச்சி செய்யுங்க, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமும் கூட அதை செய்யவே முடியல. அதாவது ஒரு சிலை மாதிரி இன்னொன்று வராது, செய்யவே முடியல. அதனால திரும்ப இந்த முருகரையே நீங்க எடுத்துட்டு போய் கொடுத்து செய்யுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனா அன்னைக்கு நடந்த அதிசயம் வந்து பெரிய அதிசயம். வீடியோ கூட இருக்கு. இவரை கொண்டு போய் பட்டறையில இறக்குற, மயில் பறந்து வந்து உட்காருது அங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. திரும்ப அங்க வேற ஏதாவது பட்டறையில கிடைக்குமான்னு கேட்டு அந்த மயிலுக்கு அந்நேரம் அவங்க சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த பொரிகடலை எடுத்துட்டு போய் அந்த மயிலுக்கும் போட்டு கும்பிட்டுட்டு தான் கொடுத்துட்டு வந்தோம். அப்படிதான் வந்து இந்த முருகர் உருவாயிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான். இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஆண்டி கோலத்துல இருக்கிற முருகர் கையில கோலோட மட்டும்தான் இருப்பார். அந்த அதிசயம் வந்து பாருங்கன்னு ஒரு என்ன சொல்றது, பாருங்க இது வந்து தப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன எந்த ஒரு ஆற்றலும் எந்த ஒரு படைப்பும் தப்பாகிறது இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அண்ணன் பார்த்த உடனே இல்லம்மா நான் தேடின முருகர் இவர் தான் அப்படின்னு சொல்லி நான் அப்பதான் ஒரு முருகர் சிலை வாங்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அது எந்த முருகர், நான் எப்பயுமே முருகர்கிட்ட முருகா நீ உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே செய் முருகான்னு சொல்லிடுவேன். இமயமலை குக்தி கார்த்திக் சாமி கோயிலில் அங்கே ரொம்ப இயற்கை சூழ்நிலை மோசமாகுது, என்ன ஆனாலும் 12 மணிக்கு நம்ம கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக இறங்க போகிறப்ப நான் முருகர்கிட்ட ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணி பார்க்க வச்சிரு முருகா, இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மண்ணை மிதிச்சதே புண்ணியம் சொல்லி நான் கீழே இறங்குறப்போ திடீர்னு ஒரு பெண் போலீஸ் அதிகாரி வந்து அவங்க என்கிட்ட பேசி 10 நிமிஷத்தில் கூட்டு போய் காட்டினாங்க. அப்போ உள்ளே போகும்போது தான் குக்தி கார்த்திக் சுவாமி கோயிலில் இந்த முருகரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகர் தொடங்கினதே பெரிய அதிசயம் தான். எப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம்ன்றது வந்து ஒரு வட இந்தியாவில் இருக்குது. அங்கே ஒரு தமிழரை நியமித்து, அவர் பேர் ரவிசங்கர் ஐஏஎஸ் அவர்கள், எப்படிலாம் முருகப்பெருமான் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க முன்கூட்டியே. அவர் எங்களை அழைக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யணும், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செலவு வரணும். அது ஒரு கண்டிப்பாக எத்தனை வருஷமானாலும் அங்கே இருக்கிற எல்லா முருக பக்தர்களும் வழிபடுற மாதிரி இந்த சிலை இருக்கும். இது எல்லாமே முருகர் சித்தம் தான். உருவம் இல்லாத இடத்துல முருகர் உருவமாக போய் அங்கே நிற்க போகிறார் உற்சவரா. பெரிய புண்ணியம். நம்ம விளக்கடையில் இதுக்கு முன்பு வந்த கார்த்திகேய முருகரும் அதுக்கப்புறம் இமயமலைக்கு செல்லக்கூடிய கார்த்திகேய முருகர் 2 பேருக்குமே இன்னைக்கு அபிஷேகம் வந்து பக்தர் கையில் நடைபெற்றுச்சு. எல்லாருமே வந்து ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லி நாங்களாம் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப எளிமையாக நடத்துறது என்னோட எண்ணமும் ஆசையும் கூட. காரணம் வந்து நம்ம ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போகிறோம், அதுக்கு முன்னாடி ரொம்ப எளிமையாக போகிறது வந்து நல்லது அப்படின்னு உத்தரவு வந்தனால ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து பதிவு செஞ்சுருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, இந்த முருகர் வந்து இமயமலை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முடியுதோ அவங்க வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ராஜலட்சுமி அம்மாக்கிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். செவ்வாய்க்கிழமை நைட்டு வரைக்கும் இந்த முருகரை வந்து இதே இடத்துல வைங்க, கண்டிப்பாக முருக பக்தர்கள் வந்து பார்ப்பாங்க. கார்த்திக் சுவாமி கோயில் இமயமலைக்கு கொடுக்க போகிற இந்த கார்த்திகேய முருகரை புதன்கிழமை வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி, ஸோ அதுக்கான காணொலி தான் இது. சென்னையில் இருக்கிற முருக பக்தர்கிட்ட உங்களால் முடிந்தால் ரொம்ப சிரமப்பட்டு வராமல் கார்த்திகேய முருகரை பார்க்கணும் என்ன இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் போரூர் விளக்கு கடையில் வந்து கார்த்திகேய முருகர் இருப்பார், பாருங்கள். இந்த முருகர் சிலை கொண்டு போகிறது நான் கிடையாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டு போகிறோம். அடுத்த ஒரு 100 வருஷம் கழிச்சும் இந்த கார்த்திகேய முருகன் இருக்காருன்னா அது எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு முருக பக்தர்கள் சேர்ந்து கொடுத்ததா. இதை நம்ம செய்யலை, முருகர் தான் செய்ய வச்சிருக்காருன்றது பெரிய உண்மை. எல்லா புகழும் முருகனுக்கே. அந்த அபிஷேக நிகழ்ச்சி ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. நிறைய முருகர் அடியார்கள், முருகர் சக்தி நிறைந்தவங்க, முருகர் ஆன்மாவோட தொடர்பு கொண்டவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அதை கண்கூட நான் உணர்ந்தேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.